ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரிதேவ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு சூப்பரான குவைத்தில் கிடைக்கிற குப்பூஸும் அதுக்கு ஷைடிஷாக ஒரு சூப்பரான கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நான் 1.5 கிலோ அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி, 300 ml பால், இது ரெண்டுமே சூடாக இருக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கணும். அது கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும். இந்த ரொட்டிக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரியும் இருக்குது. அது என்னென்னா, எங்கள் அப்பா குவைத்தில் எங்களுக்காக அங்கே போய் லாரி ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து நிறைய நாள் காசு இல்லாதப்போ இந்த குப்பூஸ் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் வந்து யாருமே பசியோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்களாம். அதை வாங்கி நிறைய நாள் பசியாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஈஸ்ட்டு, சுகர், பால், தண்ணி எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தடவை விஸ்கர் வச்சு கலந்து விட்டு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சாச்சு. இப்போ திரும்ப 10 நிமிஷம் கழித்து அதெல்லாம் மிக்ஸ் ஆகியாச்சு. இப்போ ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இப்போது மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதில் பிணைய ஆரம்பிச்சிடலாம். நம்ம இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு தான் இப்போ செய்ய போகிறோம். மாவு சேர்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொறுமையாகவே கலந்துக்கிட்டே வாங்க. சிலர் வந்து அளவு முன்ன பின்ன வச்சுருந்தீங்கன்னா சப்போஸ் மொத்தமாக கொட்டும்போது உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும், லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்துக்கிறேன். நான் சொல்கிற அளவில் நீங்கள் செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் லூஸாக இருக்கிற பதத்துக்கு செஞ்சுட்டு இது எல்லாத்தையும் இதே மாதிரி அமுத்தி உள்பக்கமாக எடுத்து அமுத்தி விடுங்க. அது கிராக் இருக்கக்கூடாது. கிராக் இல்லாத அளவுக்கு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். ரொம்ப நேரமும் பிசையக்கூடாது. நான் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்க்கலை, திரும்பவும் சேர்த்துட்டு திரும்ப கலந்து விடுவேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ஒரு டைட்டான பக்குவத்துக்கு வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு இதே மாதிரி தான் நீங்கள் கலக்கணும். போட்டு ஹார்டாக ரொம்ப பிசையக்கூடாது. இந்த மாதிரி பிசைஞ்சு நல்லா ஆயில் தடவிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அதை ஒரு ஈரமான துணி போட்டோ இல்லை ஒரு லிட்டு போட்டோ மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம சைடிஷ் பார்த்துடலாம். அதுக்கு பன்னீரை வந்து ஃபஸ்ட்டே நம்ம வெட்டி கொஞ்சம் சுடு தண்ணியில் வார்மாக இருக்கிற வாட்டரில் போட்டு வச்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு. இப்போ கடாயில் நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் செஞ்ச பட்டர் தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துக்கலாம். ரெண்டும் கரைஞ்சி ஓரளவுக்கு சூடாகட்டும். இப்போ நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு 3 ஏலக்காய், 3 பட்டை, சின்ன பட்டை தான் எடுத்திருக்கேன். இப்போ 3 கிராம்பு போட்டுக்கோங்க. இது 3 பொரிஞ்சு வந்ததும் நல்லா பொடிசாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அது கூடவே சீரகம் தாளிச்சாச்சு. நான் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், கல்கண்டு மாதிரி. ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் கலர் வரணும். அதுக்குள்ளே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். 7 பெரிய தக்காளி பழம், அதுக்கு ஒரு தக்காளி பழத்துக்கு 3 பூண்டு அப்படின்ற ரேஷியோவில் 21 பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்து அதையும் இந்த கோல்டன் ப்ரௌனான வெங்காயத்தோடு சேர்த்து கலந்து விடுங்க. கொஞ்சம் ஓரளவு கலந்ததும் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ 1 டீஸ்பூன் ஃபுல்லாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் அது என் ஸ்டைலில் இது எப்படி வைக்கிறேன்னு சொல்கிறேன். இப்போ எண்ணெயே இல்லாத மாதிரி இருக்குது. இப்போ நம்ம பன்னீரை தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிடலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீரை மட்டும் தனியாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து வச்சுருக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ தான் நீங்கள் இதுக்கு தேவையான தண்ணி விடணும். எப்போவுமே அந்த தக்காளி எல்லாம் சேர்க்குறணும், அது எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கு தேவையான தண்ணி சேர்த்திங்கன்னா ரொம்பவே சுவையாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுனால இதுக்கு தேவையான தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சாச்சு. இப்போ இதில் பன்னீர் துண்டுகளை சேர்த்துக்கலாம். உடஞ்சிடாமல் பன்னீரை அப்படியே எல்லா பக்கமும் கலந்து விட்டு சிம்மில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். ஒரு 2-3 நிமிஷம் இருந்தாலே போதும் பன்னீர் ரெடி ஆகிறதுக்கு. இப்போ சிம்மில் வச்சிடலாம். இது ரெடி ஆகிட்டே இருக்கட்டும். இதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு பன்னீர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், எல்லோரும் ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றுவாங்க. நான் ஆனால் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ இது எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது நான் கொஞ்சோண்டு கஸ்தூரி மேத்தி எடுத்து அதையும் இந்த கிரேவியில் போட்டுக்கிறேன். இது நல்லா வாசனை கொடுக்கும். இந்த பன்னீர் கிரேவிக்கு எங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே அடிமைனா பார்த்துக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதில் மல்லித்தலையை சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் 2 ஹவர் ஆயாச்சு. இப்போ நல்லா புசுன்னு எவ்வளோ டபுள் அமௌண்ட்டாக உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் என்னோடய கவுண்டர் டாப்பே ஒரு ஏரியாவை க்ளீன் பண்ணிவிட்டு அங்கே மாவு போட்டிருக்கேன். அதுலேயே இப்போது சேம் அதே பொசிஷனில் தான் நம்ம வந்து மாவை வந்து கலக்கணுமே ஒழிய அழுத்தம் கொடுத்து பிசையக்கூடாது. அது எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இதே மாதிரி எடுத்து விட்டுட்டு இப்போ திருப்பி போட்டுருங்க. கிராக் இல்லாத பக்கமாக திருப்பி போட்டுருங்க. இப்போ இதை நான் 2 போர்ஷனாக வெட்டிக்க போகிறேன். இப்போது இந்த மாதிரி பிடிச்சு வச்சுட்டு திரும்ப அந்த ஒரு போர்ஷனை திருப்பி போட்டுக்கணும். இப்போ இதை நிறைய பீசஸாக நம்ம வெட்ட போகிறோம். ஏன் கிராக் வரக்கூடாதுன்னா நல்லா புஷ்ஷுன்னு உப்பி சூப்பராக வருங்க இந்த ப்ரெட்டு. இதை ஒரே மாதிரியாக ஈவனாக இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் மாவு எடுக்கிறதுக்கு வாட்டமாக நான் கொஞ்சம் மாவு அது மேலே தூவி வச்சுக்கிறேன். இப்போ சேம் அதே விஷயத்தை தான் நீங்கள் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணணும். எல்லா பக்கத்தையும் சேர்த்து நடுவில் கொண்டு வந்து கிராக்ஸ் இல்லாமல் பார்த்துக்கிட்டு மாவு போட்டு நம்ம நார்மலாக தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சி விடுங்க. நான் கையிலே கொஞ்சம் பரப்பி விட்டுக்கிறேன். இப்போது சப்பாத்தி கட்டை வச்சு ஒரு 2 முறை இது பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு நான் தடியாக வச்சுருக்கேன்னு. வச்சுட்டு நீங்கள் கல்லில் போட்டு கொஞ்சம் இழுத்து விடலாம். இப்போது ஒரு அரை நிமிஷம் 2 பக்கம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அது ஒட்டாத பதம் வரும். அந்த டைமில் நல்லா கரண்டி வச்சு லைட்டாக அமுத்தி விடுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆயில் விடலாம். ஆயில் உங்களுக்கு வேணான்னா நீங்கள் பட்டர் விட்டுக்கலாம். பட்டரும் வேணான்னா நீங்கள் ப்ளைனாக ஃபுல்கா ரொட்டி மாதிரி கூட சுட்டு எடுத்துக்கலாம். இது பாருங்கள் நான் பெரிய கல்லில் போடுறேன். அது எவ்வளோ அழகாக உப்பி வருது பாருங்கள். நான் 2 கல்லை வச்சு போட்டுகிட்டே இருந்தேன். இப்போ பாருங்கள் கலர் வந்தவுடனே அது எவ்வளோ அழகாக புசுன்னு வருது பாருங்களேன். உண்மையிலே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அப்பா எங்களுக்காக ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அதை டேஸ்ட் பார்த்துட்டு அது மாதிரி செய்யலாமேன்னு ட்ரை பண்ணி செஞ்சது தான் கேட்டு. ஸோ இப்போ நம்ம கிரேவி வச்சாச்சு. நான் சைடில் வந்துட்டு குக்கும்பரும் வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வெங்காய ரைத்தா கூட சூப்பராக இருக்கும். நீங்கள் அது கூட ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரு பன்னீர் பீஸ் அப்படியே அந்த கிரேவியில் டிப் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சிலருக்கு வந்துட்டு அந்த தந்தூரி ஸ்டவ்வில் வச்சு சுட்ட ரொட்டி மாதிரி சாப்பிட பிடிக்கும். அப்படி வேணுன்றவங்க இந்த மாதிரி கிரில் ஸ்டாண்ட் இருந்ததுன்னா அதில் போட்டு கொஞ்சம் அந்த ஸ்மோக்கினஸ் ஏறுற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா கூட நீங்கள் கல்லில் போட்டு ஒரு தடவை எடுத்துக்கலாம். ரொம்பவே அருமையாக இருக்கும். எப்போவுமே இது சாப்பிட முடியாது. எப்போயோ ஒரு நாள் மைதாவில் செஞ்சதை சாப்பிட்லாம். ஒன்றும் தப்பில்லை. அது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோன்றனால தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.